வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நயினார் நாகேந்திரனை செவிலில் அறைந்த த்ரிஷா அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக வந்து நான் என்னென்னு சொல்லணும் வந்தேன்னா, செருப்பால் அடித்த த்ரிஷா அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன் நான். ஆனால் செவிலில் அறைந்த த்ரிஷான்னு நாகரிகமாக மரியாதையாக சொல்கிறேன் நான். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்றதால தான் ரொம்ப நாகரிகமான முறையில் செவிலில் அறைந்த த்ரிஷான்னு சொல்கிறேன். சரிப்பா, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வாப்பா அப்படின்னாக்கா, இப்போ த்ரிஷா அவருடைய வழக்கறிஞர் இருக்கார். அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நித்யேஷ் நட்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காப்புல. அதாவது த்ரிஷாவோட பேரை அவனை எவனா எடுத்தீங்க இதுக்கப்புறம் பொலிச்சுன்னு செருப்பால் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து விட்டுருக்காப்புல. இப்போ அதை பார்த்துட்டு நயினார்லேருந்து இந்த மைனர் குஞ்சு வரைக்கும் எல்லாரும் வந்து அதிர்ந்து போயிருக்காங்க. ஐயோ, இதுக்கப்புறம் த்ரிஷா பேர் எடுத்தாக்கா நம்ம மேலே வழக்கு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இப்போ கதறிட்டு கிடக்குறாங்க. அந்த மாதிரியான சம்பவம் ஒன்று த்ரிஷா அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நாஞ்சல் சம்பத் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கலந்துரையாடுறதுக்கு, அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு, தாவேக சார்ந்த விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களை இழுத்து நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயம் ஒன்று பேசியிருப்பாப்புல. அது என்னன்னாக்கா, விஜய் முதல்ல வீட்டை விட்டு வெளில வர சொல்லுங்கள், த்ரிஷா வீட்டை விட்டு வெளில வர சொல்லுங்க அப்படின்னும் போது அப்பயே நம்ம எல்லாரும் பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சோம். நாம மட்டும் இல்ல, பல அரசியல் தலைவர்களை விடுங்க, அவங்க கட்சியில சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் இருக்காங்க இல்லையா, அவங்க முதற்கொண்டு காரி பூ அப்படின்னு மூஞ்சிலே நயினார் மூஞ்சிலே துப்புனாங்க. இந்த மாதிரி என்னடா வார்த்தை பேசிச்சு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டு வச்சிருந்தாங்க. நடிகை த்ரிஷா பற்றி நயினார் நாகேந்திரன் பேசியது தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் தனது கருத்தை அவரிடமே தெரிவிப்பேன் என்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மீடியாக்களை சந்திக்கும் போது அதுக்கு தவறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். எப்படி தவறுதலாக நான் சொன்ன வார்த்தை தவிர, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வந்து இதை கடந்து போயிருப்போம். த்ரிஷா அவர்களுடைய வழக்கறிஞர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்காம கூட நம்ம கடந்து போயிருப்போம். ஆனால் இப்போ அது எதையுமே பண்ணாமல் அன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னாக்கா, உனக்கு எவ்வளோ நக்கல் மயிர் இருக்கும் உனக்கு, அப்போ விடுவோமா நாங்கள்? அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ. இப்போ வரவன் போகிறவன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா த்ரிஷான்னு இழுத்து பேசும்போது, அதுவும் எப்படி த்ரிஷா அவர்களை தனியாக பேசினா எங்களுக்கு கோவம் வரப்போதில்லை, தளபதி விஜய் அவர்களோட த்ரிஷா வச்சு பேசும்போது தான் எங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா அவங்க சினிமா துறையில் ஒரு நல்ல நட்போடு இருக்கவங்க, அவங்கள வந்து இந்த அரசியலில் இழுத்து விஜய் த்ரிஷா வீட்டுக்குள்ளே இருக்கார், அங்கேருந்து வர சொல்லு, விஜயோட கேரவேனுக்குள்ளே த்ரிஷா இருக்காங்க, அவங்கள வெளில வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த இடத்துல கோவம் வருது. மற்றபடி த்ரிஷா அவர்களை தனிப்பட்ட முறையில் பேசும்போது எங்களுக்கு ஏன் கோவம் வரப்போகுது? தாராளமாக பேசிக்கோங்க. த்ரிஷா, நயன்தாரா இவங்களெல்லாம் நாங்கள் வந்து திரையில பார்த்து ரசிக்கிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பட் நீங்கள் அரசியல் தலைவரோட வச்சு பேசும்போது தான் எங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் கட்சி தலைவரை வந்து எந்த நடிகையோடையோ வச்சு பேசலை, இதுக்கு முன்னாடி அவரோட கிசு எல்லாம் நாங்கள் எடுத்து எதுவும் பேசலை. அரசியல் ரீதியான கேள்விகளை கேட்குறோம். ஏன்டா இப்படி ஊழல் பண்ணுறீங்க, ஏன்டா இப்படி மக்களை சுரண்டி திங்கிறீங்க, இந்த மாதிரி இவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, இப்போல்லாம் ஏன்டா கண்ணை திறந்து பாருங்கடா கொஞ்சம் அப்படின்னு நாகரிகமான முறையில் கருத்தியலாக தான் முன்வைக்கிறோம். ஆனால் பதிலுக்கு இவங்க பேசுகிற வார்த்தை என்னன்னாக்கா, விஜய் முதல்ல த்ரிஷா வீட்டை விட்டு வெளில சொல்லு, த்ரிஷா வீட்டை விட்டு வெளில வர சொல்லு. த்ரிஷா வீட்டில் விஜய் இருந்தார் அப்படின்னாக்கா, விளக்கு பிடிச்சியாடா நாயே, இல்லை விளக்கெண்ணெய் போட்டு உருவிடா நாயேன்னு அப்போ தான் நம்ம கேட்க தோணுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வாண்டடா ஏதாவது பேசுகிறோமா யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுகிறாங்களாமா, பேசிட்டு அதுக்கு வருத்தம் தெரிவிக்காம, அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்காம அப்படியே இவங்க கடந்து போயிடுவாங்களாமா, நம்ம விட்டுருவோமா? நம்ம அன்றைக்கு தவறி வந்த ஒரு வார்த்தை உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதானால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன். சரி, நாம நம்ம பங்குக்கு வச்சு செஞ்சோம் அப்படின்னு பார்த்தா த்ரிஷா முதல் கொண்டு அவங்க பங்கு வச்சு செஞ்சிருக்காங்க. அதாவது த்ரிஷா தன்னோட லாயரான நித்யேஷ் நட்ராஜ் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு பொறுப்பான பதவியில இருக்க அரசியல் தலைவர் ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு அநாகரிகமா பேசினது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. நான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவானவளோ அல்லது எதிரானவளோ கிடையாது. எல்லாத்தையும் விட முக்கியமா ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில பேசவே கூடாது. பதவியில இருக்கவங்க பொறுப்போடையும் நிதான
நிதானத்தோடையும் பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது போன்ற அவதூறான பேச்சுக்கள் தொடர்ந்தா கண்டிப்பா சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே சொல்றாங்க, நினைச்சு கூட பகல த்ரிஷா செருப்பு எடுத்து அடிப்பாங்கன்னு சத்தியமா நினைச்சு பகல. இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தமா த்ரிஷா அவர்கள் பேரை எவெல்லாம் பயன்படுத்திங்களோ அத்தனை பேரையும் காலில் இருக்கிற ஹையில் செருப்பை எடுத்து பொலார் த்ரிஷாவோட வழக்கறிஞர் வந்து த்ரிஷா செருப்பை வாங்கி அடிச்சிருக்காருன்னா பாத்துக்க அந்த மாதிரி சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காப்ல. அதாவது நித்யேஷ் நட்ராஜ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்காப்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட கிளைண்ட் த்ரிஷா கிருஷ்ணன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்திய திரையுலகில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரபலமானவங்க. அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க சார்பாக நான் ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில விஷயங்களை ரொம்ப 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 நாகரீகமான முறையில் பேசியிருக்காப்ல. ஏன் இது நாகரீகமான முறை அப்படின்றனா, எந்த இடத்துலையும் நயினார் நாகேந்திரன்ற பேரை கூட பயன்படுத்துறேன்னா பார்த்துக்கோங்க. இதுவே நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு மிகப்பெரிய செருப்படி. இப்போ நீங்கள் டைரெக்டாக த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அதே த்ரிஷாவோட வழக்கறிஞர் எந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் உங்கள் பேரை கூட சொல்லனாக்கா இதுலேயே தெரியுது இல்லையா அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட கிளைண்ட்டை பற்றி தகாத முறையில் ஊடகங்களில் வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு வராரு. அந்த ஒருத்தர் யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக இப்போ ஒருத்தர் பேசுனார், இதுக்கு முன்னாடி பல பேர் பேசுகிறாங்க. அந்த பல பேர்லேருந்து இப்போ இந்த ஒருத்தர் வரைக்கும் எல்லார் வாயையும் சற்ற சாத்துற அளவுக்கு தான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து விட்டுருக்காப்புல த்ரிஷா அவர்களே வழக்கறிஞர். அடுத்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, என்னுடைய கிளைண்ட் துளி கூட எதிர்பார்க்கல இப்படி உள்ள கேவலமாக ஒரு வார்த்தையை வந்து பேசுவாங்க. அதுவும் வந்து சமூகத்தில் ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய, அரசியலில் ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக பேசுவாங்க என் கிளைண்ட் துளியும் நினைச்சு பார்க்கல அப்படின்றாருனாக்கா, இதை தாண்டி அசிங்கம் நயினார் நாகேந்திரனுக்கு வேற ஏதாவது வேணுமா? இந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் பேரை போட்டிருந்தாலே அந்த அளவுக்கு அசிங்கம் எல்லாம் போயிருக்கும். ஆனா அந்த பேரை மென்ஷன் பண்ணாம விட்டாங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க த்ரிஷா. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னா, my client makes it very clear that she does not affiliated with any political party, neither does she intend to be. Further, just as her client has continuously maintained in the past, she has always asked a neutral stand when it comes to politics அப்படின்றாங்க. அதாவது நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவ கிடையாது. எனக்கு இந்த பாலிடிக்ஸ் வரும்போது நான் ரொம்பவே நியூட்ரலாக இருக்க நபர். நான் எனக்கு திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழ் இந்த மாதிரி எந்த கட்சி மேலே எந்த ஒரு பாகுபாடு நான் ரொம்ப நியூட்ரலாக இருக்கிறேன். நான் வந்து இந்த இவனுக்கு சப்போர்ட் அவனுக்கு சப்போர்ட்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப அரசியலில் வரும்போது நான் ரொம்ப நியூட்ரலாக இருக்கேன் அப்படின்றதையும் அவங்க இடத்துல தெளிவுபடுத்திருக்காங்க. ஜென்ரலாக வந்துட்டு என்னை ஏன்டா நீ பேசணும், என்னை ஏன்டா நீ சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகாமல் அரசியலை பற்றின ஒரு விஷயத்தை அவங்களோட ஸ்டாண்டர்ட் என்னன்றதையும் இங்கே புரிய வச்சு பல பேரை சிறப்பாக அடிச்சிருக்காங்க. த்ரிஷா கரெக்டான பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படின்னும், இந்த மாதிரி பொண்ணுங்க போல்டா வெளியே வந்து பேசினா யாருமே இந்த மாதிரி அவதூறான விஷயங்களை பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே த்ரிஷாவோட இந்த செயலை பாராட்டிட்டு வராங்க. அடுத்த பாயிண்ட் தான் வந்து நம்ம நயினார் அவர்களை வந்து தோச்சு அடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு கேவலமாக பேசுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லையா? ஒரு பப்ளிக் ஃபோரமில் பேசும்போது இப்படியா கேவலமாக கீழ்த்தரமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பேரை கூட மென்ஷன் பண்ணாம இந்த இடத்துல வந்து அவரை தோச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க. அடுத்து பொதுவா எல்லா இந்த ஊப்பிக்கல்ல இருந்து சப்பிக்கல் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு பாயிண்ட், அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னாக்கா, இட் இஸ் ரெக்வெஸ்டட் தட் மை கிளைண்ட் நேம் நாட் பி drawn into matter that do not concern her அப்படின்றாங்க. என்னுடைய கிளைண்டோட பேரை இனி யாரும் பயன்படுத்த கூடாது, அரசியல் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்கு என்னோட கிளைண்ட் நேமை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறமாவது புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிட்டோம், இல்லை இதே மாதிரி கீழ்த்தரவா பேசி ஊருக்கு செருப்படி வாங்குவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு செருப்படி வாங்கினா வாங்கிட்டு போனோம். ஏன்னா இது முதல் முறை ஒரு சினிமா பிரபலம் ஒரு அரசியல்வாதியோட ஒரு அரசியல் தலைவரோட வச்சு கம்பேர் பண்ணி பேசி அந்த சினிமா பிரபலமே வந்து செருப்பு எடுத்து அடிக்கிறது இதுவே முதல் முறை. இதுக்கப்புறமாவது இந்த அரசியல்வாதிகள் இந்த ஊப்பிக்கல் சப்பிக்கல்லாம் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதானால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவன் இன்னும் திருந்தலமாமா. இதில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அதாவது அட்வொகேட் அப்படின்னு ஒருத்தர் வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறாங்க, நான் தாங்க த்ரிஷாவோட வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாருன்னா பரவாயில்ல. இது த்ரிஷா அவர்கள் அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துலையும் ட்விட்டர் பக்கத்துலையும் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, லைக்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 113K 1,13,000 பேர் லைக் மட்டுமே போட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இதை பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஏதோ நம்மளை பற்றி பேசுகிறான், நாம ஏன் கண்டுக்கணும்
பேசணும், நாமே காது கொடுத்து கேட்கணும்னு கடந்து போகாமல் மாவனை என்னை பற்றி பேசுகிற செப்பல் சே மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் அவனை பேசுவே நீ இல்லை. இதில் வேதனையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, வந்து இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அவங்க கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே, இந்த பேசின வார்த்தைக்கு பல்வேறு இடங்கள்லேருந்து பல்வேறு அரசியல் தலைவர்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னா, அது ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரே தவிர, நான் பேசிய வார்த்தைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அந்த வார்த்தை தவறான வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது வந்து உங்கள் மனசை புண்படுத்த நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ சொல்லியிருந்தா கூட உன்னை மிச்சர் மாமா ஓரமாக போடான்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. ஆனால் நீ இது எதையுமே சொல்லாமல் இந்த இடத்துல என்ன பண்ணுறனாக்கா, அது தவறுதலாக ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்றனாக்கா உன்னைய எதை கைட்டி அடிக்கிறது. உண்மையிலேயே த்ரிஷா இன்னைக்கு செய்த இந்த காரியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சார்பாக. ஏன்னா வந்து அப்படியே கடந்து போயிடாமல் சும்மா ஏதோ நீங்கள் பேசிட்டு போங்கடா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கடந்து போகாமல் என்ன பேசணும்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு த்ரிஷா எடுத்த ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா. உண்மையிலேயே இதுக்கப்புறம் எவன் யாரோ கிசுக்கு இழுத்தாலோ அவங்க இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் தைரியமாக வெளியில் வரணும். மவனை இந்த மாதிரி என்ன நீ பேசினா உனக்கு அவ்வளோதான்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுவும் த்ரிஷா பண்ணாங்க பாருங்க. இந்த மாதிரி செயலை தான் உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா நயினார் நாகேந்திரன் பேரை சொல்லாமல் ஜென்ரலாக ஒரு அரசியல் கட்சியில் ஒரு உயர் பதவியில் இருக்கிற நீ இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பேரை கூட மென்ஷன் பண்ணாமல் சொன்னதே அந்த ஆளுக்கு 1000 செருப்படிக்கு சமம். 5வது கடைசியாக ஒரு பாயிண்ட் சொன்னார் பாருங்க, இன்னொரு தடவை என் கிளைண்ட் பேரை மவனை எவனா இழுத்தீங்க செப்பல் சே மாறுங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக செப்பல் சே மாறுங்கில அவங்க போட்டிருந்தாங்க, நாம தான் கூட ஆட் பண்ணி சொல்கிறோம். ஆக்சுவலாக என் கிளைண்ட் பேரை இனிமேல் தயவு செஞ்சு யாரும் இழுக்கக்கூடாது அப்படின்றத ஒரு வன்மையான கண்டனம், கண்மையான வண்டனம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இந்த ஊப்பியும் சப்பியும் வந்து அவன் அட்வொகேட் போட்டு செஞ்சு விட்டுருக்காப்ல. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நாஞ்சல் சம்பத் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இல்ல தொடர்ச்சியாக நயினார் நாகேந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு யாரோ வந்து உள்ள சொல்லிடுறாங்க போல, நீங்க சூப்பரா பேசுறீங்க பேசுங்கன்ட்டு 2-3 நாளாவே சோசியல் மீடியாவை திறந்தாலே நாரினுங்கிற நயினார் நாகேந்திரனோட பொழப்பு தான். அதெல்லாம் கூட பார்க்காம இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது விஜய் அவர்கள் கூட்டத்தில் தொடர்ச்சியாக ஆளுங்கள் இறந்து போறாங்க அப்படின்னாக்கா அது ஒரு நல்ல சகுனம் தான். எப்படி விஜய் அவர்கள் கூட்டத்தில் ஆட்கள் இறந்து போறது நல்ல சகுனமா? மாவனடே, நீட் தேர்வால எத்தனை மாணவ மாணவிகள் இறந்து போனாங்க, அதுக்கு பதில் சொல்ல துப்பில்லை இவனுங்களுக்கு. தளபதி விஜய் கூட்டத்துக்கு வந்து இறந்து போறது நல்ல சகுனமா? இந்த வாய்மயிருக்கு உங்களுக்கு குறைச்சல் கிடையாது. போயிட்டு இங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் பாஜக குரல் கொடுத்துருக்கீங்களா? ஒரு பிரச்சனை குரல். தமிழ்நாட்டு மக்களை படுகொயில தள்ளது மட்டும் தான் பாஜக பண்ண ஒரே ஒரு சாதனையை தவிர மற்றபடி பாஜக எதுவும் பண்ணல. ஆனால் வாயை மட்டும் தூக்கிட்டு வந்துடுவாங்க மொத்த பேரும். விஜய் கூட்டத்துக்கு போய் இறந்து போறது நல்ல சகுனமாமே. அதே மாதிரி இப்போ கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்தில். அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலும் இறந்து நல்ல சகுனம் தானே அது அவங்களுக்கு. ஆனா உன்னடா இந்த தேர்தலுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் சிக்கிருக்கு. அது யார் அப்படின்னாக்கா, ஒன்னே மஞ்சப்பொடி, இன்னொன்று அவங்க அண்ணன் குஞ்சுமணி, அதுக்கப்புறம் இப்போ இந்த மாமா பையன் நயினார் நாகேந்திரன். இவங்க 3 பேரை வந்து பார்த்தா நல்ல என்டர்டைன்மெண்ட் மாட்டிருக்காங்க நமக்கு. அப்படியே பாஜக கூட்டத்தில் யாருமே சாவ மாட்டாங்க. பாஜக வந்து மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி. அது அப்படியே அவங்க வந்து மற்ற கட்சிகளை விமர்சிக்கும் போது உண்மையிலேயே சொல்றா, தமிழ்நாட்டில் நோட்டாவோட போட்டி போடுங்க. நீங்க வந்து தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசுறீங்க இல்லையா, அவர் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. உங்களுக்கே தெரியும், மலையை பார்த்து நாய் ஏன் குலைக்குது அப்படின்னாக்கா, நாய் வந்து மலையாயிட முடியாது, அந்த நாய்க்கு தெரியும். அதனால நீங்க வந்து இந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசுறீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அவர் பக்கத்தில் கூட போக முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னாக்கா, நோட்டா இருக்கு பத்தியா, நோட்டா, அந்த நோட்டாவோட முதல்ல போட்டி போடுங்க. அது கூட ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அது வரைக்கும் தயவு செஞ்சு பேசாதீங்க. இந்த த்ரிஷா அவர்கள் அடிச்சாங்க பாரு, இந்த செருப்படியிலேருந்து வெளில வரதுக்கு இன்னும் எவ்வளவு ஆகும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நயினார் நாகேந்திரன் அதுக்கப்புறம் வெளில தலை காட்டி சுத்துவாரா இல்லையானே தெரியலங்க. பாவம் அந்த மனுஷன் இருக்காரா இல்லையான்னு போனை போட்டு விசாரிங்கப்பா. முதல்ல ஏதாவது பண்ணிங்க நீங்க போறாருப்பா பாவம். அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படவில்லைனால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கான்பிடென்டா இருக்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.